வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். மக்கள் எல்லோருமே செல்வந்தராக விரும்புகிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு செல்வந்தராக உருவாவதற்கான வழிமுறை பற்றி தெரியும்? உதாரணமாக, அவரவரை நோக்கி அவரவரே சில கேள்விகளை கேட்காதவரை எந்த ஒரு நபராலும் செல்வந்தராகும் பாதையில் நுழையக்கூட முடியாது. இந்த வீடியோவில் அது மாதிரி சில கேள்விகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் செல்வந்தராக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கூட நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, தன்னைத்தானே ஒரு நபர் நேசிக்காதவரை அடுத்தவர் எவரையும் அவரால் நேசிக்க முடியாது. மற்றவர் எவரையும் நேசிக்காத ஒரு நபரால் செல்வந்தராக ஒருபோதும் உருவாக முடியாது. ஆனால் அவரவரே நிபந்தனையின்றி நேசிப்பது எப்படின்னு மக்களுக்கு தெரியுமா? உதாரணமா, உங்களை நீங்களே நேசிப்பது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது கேள்வி, அவரவருடைய ஆழ்மன விருப்பம் எதுன்னு தெரிந்து கொள்ளாதவரை அதை நிறைவேற்ற யாராலும் முடியாது இல்லையா? ஆனால் அவரவருடைய ஆழ்மன விருப்பம் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உதாரணமா, உங்களுடைய ஆழ்மன விருப்பம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? மூணாவது கேள்வி, செல்வந்தராக ஒரு நபர் உருவாக அவருக்கு எந்த துறை மிக அதிகமாக உதவும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாதவரை அந்த நபரால் செல்வந்தராக உருவாக முடியாது. இப்போ உங்களை நான் கேட்கிறேன், செல்வந்தராக உருவாக உங்களுக்கு எந்த துறை மிக அதிகமாக உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாலாவது கேள்வி, ஒரு நபரிடம் உள்ள ஒத்தி போடும் குணத்தை களைந்தெறியாத வரை அந்த நபரால் செல்வந்தராக முடியாது. ஆனால் ஒத்தி போடும் குணத்தை களைந்தெறிய எத்தனை பேருக்கு தெரியும்? உதாரணமாக, ஒத்தி போடும் குணத்தை களைந்தெறிய உங்களுக்கு தெரியுமா? அஞ்சாவது கேள்வி, ஒரு நபருடைய மனம் எதிர்மறை சிந்தனையால் முழுமையாக மூழ்கி கிடக்கும் வரை அந்த நபரால் ஒருபோதும் செல்வந்தராக முடியாது. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தங்களுடைய மனம் எதிர்மறை சிந்தனையால் மூழ்கி கிடக்கிறதுங்கிறது முதல்ல கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் அதுலேருந்து வெளிவர தெரியும்? உதாரணமாக, உங்களோட மனசு எந்த சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறது? நேர்மறை சிந்தனைகளா அல்லது எதிர்மறை சிந்தனைகளா? எதிர்மறை சிந்தனையில் மூழ்கி கிடக்குன்னா அதுலேருந்து எப்படி வெளிவருது? மேற்கொண்டு எந்த எதிர்மறை சிந்தனை தோன்றினாலும் அதனால் பாதிக்கப்படாதவாறு நம் பயணத்தை நாம் தொடர்வது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆறாவது கேள்வி, ஒருத்தரோட முன்னேற்றத்திற்கு எது தடைக்கல்லாக இருக்கிறது, பெருஞ்சுவராக இருந்து தடுப்பது எது அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை தகர்த்தெறிந்து அவர் முன்னேற முடியும். ஆனால் அவரவர் முன்னேற்றத்திற்கு இதுதான் தடைக்கல், இதுதான் பெருஞ்சுவராக இருக்கு அப்படிங்கிறது எத்தனை மக்களுக்கு தெரியும்? உதாரணமா, உங்க முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக உள்ள பெருஞ்சுவர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏழாவது கேள்வி, பிரபஞ்ச சக்திகளோடு ஒன்றிணைந்து ஒத்திசைவாக செல்பவரால் மட்டும்தான் செல்வந்தராக முடியும். ஆனா எதெல்லாம் பிரபஞ்ச சக்திகள் எத்தனை பேருக்கு தெரியும்? மேலும் அந்த சக்திகளை எதுவும் தெரியாதப்போ அவற்றோடு ஒன்றிணைந்து ஒத்திசைவாய் செல்வது எப்படி? உதாரணமா உங்களே கேட்கிறேன், பிரபஞ்ச சக்திகள் எவை என்றும் அவற்றோடு ஒன்றிணைந்து ஒத்திசைவாய் செல்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எட்டாவது கேள்வி, செல்வந்தராக விரும்பும் ஒவ்வொருவரும் செல்வத்தை தங்களை நோக்கி அதிவேகமாக ஈர்க்கக்கூடிய உளவியல் ஞானத்தை கற்றுக்கொண்டால்தான் அவர்களால் செல்வந்தராக உருவாக முடியும். ஆனா மக்கள்ல எத்தனை பேருக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய உளவியல் மந்திரங்கள் இதுன்னு தெரியும்? உதாரணமாக உங்களே நீங்க கேட்டுக்கோங்க, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய உளவியல் மந்திரங்கள் எவை என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தாலும் அவற்றை பயன்படுத்த உங்களுக்கு தெரியுமா? ஒன்பதாவது கேள்வி, அவருக்குள் ஒளிந்து உறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆழ்மனம்ங்கிற பூதத்தை உறக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி விட்டால்தான் எந்த ஒருவராலும் செல்வந்தராக உருவாக முடியும். ஆனா மக்களில் எத்தனை பேருக்கு தங்களுக்குள் ஒளிந்து மயக்கத்தில் இருக்கிற அந்த அசுர சக்தியான ஆழ்மன பூதத்தை மயக்கத்திலிருந்து விழித்திர செய்ய தெரியும்? உதாரணம் உங்களே கேட்டுக்கோங்க, உங்களுக்குள் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற மயக்கத்தில் இருக்கிற அசுர சக்தியான உங்கள் ஆழ்மனம் என்கிற பூதத்தை அந்த மயக்கத்திலிருந்து விழித்திரச் செய்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பத்தாவது கேள்வி, அவரவருடைய ஈகோவை உசுப்பேத்தி அவரவருடைய வெற்றிக்காக அதையும் உழைக்க செய்தால்தான் எந்த ஒரு நபராலும் விரைவாக செல்வந்தராக உருவாக முடியும். ஆனா பெரும்பாலான மக்களின் வெற்றிக்கு தடையாக இருப்பதே அவங்களுடைய ஈகோ தான் இல்லையா? ஏனெனில் பெரும்பாலான மக்களுக்கு தங்களுடைய ஈகோவை தங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்துவது எப்படிங்கிறது தெரியாது. உதாரணமா உங்களே நீங்க கேட்டுக்கோங்க, உங்கள் வெற்றிக்காக மட்டுமே உழைக்கும்படி உங்கள் ஈகோவை உசுப்பேற்றிவிட உங்களுக்கு தெரியுமா? 11வது கேள்வி, மகிழ்ச்சியான மனநிலை தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். ஆனா மக்களில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்? பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியா இல்லை இல்லையா? என்ன காரணம்? மகிழ்ச்சியான மனநிலையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கி கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கி கொள்ளவோ
அதே மாதிரி மோசமான சூழ்நிலைகளில் கூட தங்கள் மகிழ்ச்சியான மனநிலையை இழக்காமல் இருக்கவோ மக்களுக்கு தெரியாது. உதாரணமா உங்களே நீங்க கேட்டு பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியான மனநிலையை இழக்காமல் இருப்பது எப்படிங்கிற கலை உங்களுக்கு தெரியுமா? கேட்டு பாருங்க உங்களையே. இப்போ உங்க முன்னால வச்சிருக்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராக உருவாகிய தீர்வீர்கள். உடனே நீங்க கேட்கலாம், இதெல்லாம் செல்வந்தராக உருவாகிருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதைத்தான் பின்பற்றி தான் ஆயிருக்கோங்கிறது தெரியாது. ஒரு செல்வந்தரால் அவர் எப்படி செல்வந்தரா ஆனாருங்கிறத விலைக்கு சொல்ல தெரியாது. அவர் சொல்லுவார், புறக்காரணங்களை சொல்லுவார். நான் அப்படி போய் அந்த லாட்டரி சீட் வாங்கினேன், எனக்கு இப்போ 1 கோடி அடிச்சது, பணக்காரன் ஆயிட்டேன். லாட்டரி சீட்டை வாங்க வைத்த மனநிலை எது? குறிப்பிட்ட இடத்துல வாங்க வைத்த மனநிலை எது? அது இருக்கு இல்லையா? ஸோ அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க மனசை அப்படி பயன்படுத்தி இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியுமான்னு பாருங்க. ஒரு கால் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நம்ம ஜென் வழியிலே செல்வந்தராகும் கலைன்னு ஒரு வகுப்பு நடத்துறோம் இல்லையா? அந்த வகுப்பிலே இந்த கேள்விகளுக்கான பதில்களை அளிப்பது மட்டுமல்ல, அந்த பதில்களை உங்களுடைய பண்பாகவே மாற்றும் வகையில் ஜென் கல்வி உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. சில தியானங்கள், சில மந்திரங்கள், சில சூத்திரங்கள், இவற்றின் வாயிலாக இந்த கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் உங்க ஆழ் மனதிலேயே ஜென் பட்டறை பதித்துவிடும். அப்படி பதிச்சுன்னு வைங்க, உங்களுக்கு பதில்கள் தெரிய தேவையில்லை. எந்த இடத்தில் பதில் தேவைப்படுமோ அது தானாக வரும். ஆழ்மனதில் எக்கச்சக்கமான திறமைகள் இருக்குங்க. எல்லா திறமைகளும் எப்போ அந்த திறமை அத்தியாவசியமா தேவைப்படுதோ அப்பதான் வெளிப்படும். அதனால ஜென் வழியிலே செல்வந்தராகும் கலை பயிலரங்குக்கு வாங்க, வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை தெரிஞ்சுக்கோங்க. உறுதியா சொல்றேங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் தெரிந்த அடுத்த வினாடியே உங்களுடைய பார்வை மாறும். பார்வை மாறுவதால் உங்களுடைய சிந்தனை மாறும். சிந்தனை மாறுவதால் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறுவதால் மனநிலை மாறும். மனநிலை மாறும்போது செயல்திறன் தானாக மாறும். உங்கள் செயல்திறன் சிறப்பானதாக மாறும்போது உங்கள் வாழ்க்கை செல்வந்தரின் வாழ்க்கையாக மாறிவிடும். உங்களோட பொருளாதாரம் இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஜென் வகுப்பிலிருந்து வெளியேறும் பொழுது நீங்கள் செல்வ மனநிலையில் தான் வெளியேறுவீர்கள். நீங்க எப்படிப்பட்ட பழமையான பதிப்பாக இருந்தாலும் வகுப்பிலிருந்து வெளியேறும் பொழுது புத்தம் புதிய பதிப்பாகத்தான் நீங்கள் வெளியே செல்வீர்கள். உங்களுக்குள் மறைந்துரைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மனோ ஆற்றலை நீங்க விரும்புவதன் மீது மட்டுமே செலுத்தும் திறனோடு, செலுத்தக்கூடிய கூர்மையான அறிவோடு தான் நீங்கள் ஜென் வகுப்பிலிருந்து வெளியே செல்வீர்கள். மொத்தத்தில் ஜென் வகுப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி உங்கள் வாழ்க்கையில் மகத்தானதோர் திருப்பு முனையை கண்டிப்பாக உருவாக்கும். எத்தகைய ஏழ்மை மனநிலையில அல்லது தோல்வி மனநிலையில் இருந்தாலும் அந்த நபரையும் வல்லமை மிக்கவராக மாற்றித்தான் ஜென் பயிலரங்கு வெளியே அனுப்பும். அது மட்டும் இல்லாம விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஜென் மந்திரங்களால் இந்த மாற்றங்களால் நிகழ்வதால் வகுப்பிலே பெற்ற வல்லமை, உளவியல் வலிமை காலம் முழுவதும் தொடரும். ஆகவே ஜென் வகுப்புல வந்து கலந்துக்கோங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஏராளமா இருக்கு. 2 நாள் பயிலரங்கு. அது எப்போதுமே சனி ஞாயிறுல தான் நடக்கும். செல்வந்தராக விரும்புவோர் இப்போ வருது இல்லையா, அங்கே அலுவலக எண் வருது, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க எங்கே கிளாஸ் எப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.